என் பொண்ணுக்கு உங்க கையால தாலி எடுத்து கொடுக்க உங்களுக்கு சம்மதம் தானே? ரேவதி, இப்போவாவது அம்மா கிட்ட இப்படி ஒரு கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. நான் ஏதாவது சொல்லி அம்மா ஏதாவது பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்றது? உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்க போறியா? உன்னால திருத்த முடியாது. ஒரு நல்ல காரியம் எப்ப நடந்தாலும் அது நல்ல காரியம்தான். எனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம். ஐயோ, ரேவதி, கேட்டியா? சாமியோட ஆசீர்வாதமே கிடைச்சிருச்சு. நீ முதல்ல போய் இருக்கிறதுலயே ஒரு நல்ல புடவையா மாத்திட்டு வா போ. ஈஸ்வரி, அவ என்ன பொண்ணு நினைச்சியா இல்ல பொம்மை நினைச்சியா? நாளைக்கு தான் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ண போறீல, அதுக்குள்ள இப்ப என்ன அவசரம்? இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்தால நாளைக்கு ஊருக்கு முன்னாடி நடக்க போற கல்யாணத்துல எந்த மாற்றமும் வராது. இந்த மாதிரி குடுப்பனை எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ரேவதிக்கு அந்த குடுப்பனை இருக்கு. சித்தி, இவளுக்கு இருக்கிற குடுப்பனை எல்லாம் போதும். புதுசா எந்த குடுப்பனையும் வேண்டாம். இந்த கல்யாணம் இப்ப வேண்டாம். ரோஹிணி, வாய் மூடு. ரேவதி, என்ன நம்பு. ஒரு நாளும் உனக்கு பொருத்தம் இல்லாத எந்த காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன். அம்மா, இந்த கல்யாணம் இப்ப அவசியமாமா? நாளைக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது, அப்புறம் என்னம்மா? இந்த கதையெல்லாம் வேண்டாம் ரேவதி. நான் சொன்னதுதான். நீ முதல்ல போய் புடவையை மாத்திட்டு வா. ஈஸ்வரி, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நாளைக்கு தான் கல்யாணம் பண்ண போறல. ஊர் உலகத்துல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு திருட்டுத்தனமா தாலி கட்ட எங்கேயாவது பாத்திருக்கியா? இதெல்லாம் பாவம். பாவம் புண்ணியம் பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். மா, நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? வாழ வேண்டிய பொண்ணை வாழ வச்சு அழக பாக்குறவதான் தாய். அவளை கொல்லணும்னு சொல்றியே, நீ அவளை கொல்லத்துக்கு பதிலா நான் உன்னை கொல்ல என்ன? வேண்டாப்பா, விடுங்கப்பா. என்ன? நீங்க என்ன பண்ணாலும் சரி, இப்ப நான் பாத்திருக்கிற மாப்பிளையோட தான் ரேவதிக்கு கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. மீறி தடுக்கணும்னு நினைச்சா நாளைக்கு இந்த வீட்டுல 2 பொணம் தான் இருக்கும். மா, உங்க கௌரவம் ரேவதியோட உயிரை விட பெருசா போச்சாமா? ஆமாண்டி, எனக்கு என் கௌரவம் தான் பெருசு. நான் ஏதோ வாய் பேச்சுக்கு சொல்றேன்னு யாரும் தப்பாலாம் எடை போடாதீங்க. இந்த சாமுண்டீஸ்வரி ஒன்னு சொன்னா அதை செய்வேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அவகிட்ட உண்மையை சொல்ற வேலையை இதோட நிறுத்திக்கோங்க. மா, ப்ளீஸ் மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? அப்படிதாண்டி பேசுவேன். என்ன பொறுத்தவரை அந்த ராஜா சேதுபதியோட வாரிசுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த உறவும் இருக்க கூடாது. அம்மா, ரேவதி அக்கா பாவம்மா, ப்ளீஸ்மா. என்னடி பாவம்? என்ன பாவம்? நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளைக்கு அப்படி என்ன குறை இருக்கு சொல்லுங்க? பணம் இல்லையா, ஆதரவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அவனுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அந்தஸ்து தான் உன் தகுதியா? அதுக்கெல்லாம் மேல குணம்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சமா தெரியுமா உனக்கு? அது இவனை விட என் மாப்பிளைக்கு 1000 மடங்கு அதிகமா இருக்கு. இதுக்கு மேல யாரும் பேச்ச வளர்க்க வேண்டாம். நான் பார்த்திருக்கிற மாப்பிளையோட குணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்ல. ஒருவேளை நான் பார்த்திருக்கிற மாப்பிளைய பத்தி தப்பா ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நான் இப்பவே நிறுத்துறேன். சொல்லுங்க. அம்மா வெதத்தை ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி ரெடியாகி நிக்கிற. புடவை நல்லா இருக்காக்கா? உன்னை 4 அடி அடிச்சுனா பாரு. ரேவதி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடி. இந்த அவசர கல்யாணம் எல்லாம் உனக்கு வேணாம். நாளைக்கு மண்டபத்துல முறைப்படி நடக்க வேண்டிய கல்யாணத்தை எதுக்காக திடீர்னு அம்மா இப்படி வீட்டுக்குள்ள ரகசியமா நடத்துறாங்கன்னு உனக்கு தெரியுதா? இதுல ஏதோ பெரிய தப்பு இருக்குடி. அக்கா, நீ, அப்பா, மாமா எல்லாரும் சேர்ந்து அம்மா கிட்ட என்ன பேசிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அம்மா உங்க பேச்ச கேட்டாங்களா? அது எப்பவும் போல பிடிவாதமா அண்ணா. அக்கா, அம்மா உங்க யார் பேச்சையும் கேட்காதப்போ நான் சொன்னா மட்டும் எப்படிக்கா அம்மா கேட்பாங்க? அப்போ அம்மா சொல்றாங்கங்கிறதுக்காக நீ மனமடையில உட்கார போறியா? உனக்கு கார்த்தி பத்தின உண்மை தெரிஞ்சோ நீ இப்படி பண்ணலாமா? கார்த்தி மாமா பத்தின உண்மை தெரிஞ்சதுனாலதான் நான் தைரியமா போய் உட்கார போறேன். என்னடி உளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ தானக்கு அடிக்கடி சொல்லுவ, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல கார்த்தி மாமா தான் காப்பாத்துவாருன்னு. நான் அவரை நோக்கி 1 அடி வச்சா போதும், அவர் என்ன நோக்கி 10 அடி வைப்பாருன்னு எல்லாமே நீ தானே சொன்ன. ரேவதி, இப்போ நான் அதே தான் சொல்லுவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அப்புறம் எதுக்குக்கா இன்னும் பயப்படுற?
கார்த்தி மாமாக்கு நான் வேணும்னா அவரே வந்து இந்த அவசர கல்யாணத்தை நிறுத்தட்டும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடி? இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியாதுல்ல. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு நீ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. தயவு செஞ்சு இன்னைக்கு நடக்க போற இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திரு. ரேவதி கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் எங்களால சொல்ல முடியல. அத மீறி சொன்னா அம்மா ரேவதிக்கு விஷம் வச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. கடவுளே, கார்த்தியும் ரேவதியும் ஒருத்தர் மேல எவ்வளவு ஆசையா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். கார்த்தி தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். தயவு செஞ்சு இப்ப நடக்க போற இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ரேவதியை காப்பாத்துங்க. ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே கார்த்தி சொன்னதை கேட்டு நானே பயந்து போயிருக்கேன். இதுல நீங்க வேற அவங்க கிட்ட பம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ரோகிணி, என்ன என் மூஞ்ச பார்த்தா பயம் இல்லாத மாதிரி தெரியுதா? காலை பாத்தியா? கால்லாம் கிடுகிடு நடுங்குது. இருக்கிற பயத்தை மறைச்சுதான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி வா, அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. சாமி, இந்தாங்க தாலி. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. எல்லாம் அந்த அம்மன் அருளால நல்லபடியா நடக்கும். யாரும் பயப்பட வேண்டாம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் மகாலக்ஷ்மே ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் மகாலக்ஷ்மே நமஹ. இந்தம்மா மாலை வாங்கிக்க. ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத். 2 பேரும் மாலையை போட்டுக்கங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் பூதநாதாய வித்மஹே பவநந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் சகர்ஷ சீர்ஷாய வித்மஹே விஷ்ணுதல்பாய தீமஹி